நடு பகுதியில் வர்ற பெயின் வந்து யூஸ்வலாக கார்டியாக் பெயினாக இருக்கும். லெஃப்ட் சைடில் வர்ற பெயின் வந்து யூஸ்வலாக கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்கும். இறப்பைக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு நடுவில் டயஃப்ரம்னு ஒரு சின்ன ஜவ்வு தான் இருக்குது. ஸோ எனிதிங் லோடிங் த ஸ்டமக்கு, நீங்கள் ஓவராக தண்ணி குடித்தாலோ ஓவராக சாப்பிட்டாலோ அந்த ப்ரெஷர் வந்து ஹார்ட்டுக்கு தான் வரும். எஸ்பெஷலி நைட்டில் லேட்டாக சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு நிறைய சாப்பிட்டு படுத்தோம்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப வரும். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா படுக்கிறப்ப அப்படியே அந்த ஸ்டமக் லோடு வந்து ஹார்ட்டுக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்து செஸ்ட் பெயின், லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின், ஹார்ட் அட்டாக் நினச்சிட்டு நிறைய பேர் வந்து இசிஜி ரிப்பீட்டடாக எடுத்து பார்க்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இவங்க செய்கிறது ரொம்ப சிம்பிள். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, வயிறு முட்டை தண்ணி குடிக்கக்கூடாது, சீக்கிரம் சாப்பிடணும். ரொம்ப லேட்டாக வந்து ஒரு 10 மணிக்கெலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு 7-7:30 மினிமம் லைட் லஞ்ச், டின்னர், மினிமம் வாட்டர் நைட்டு மட்டும். இது மாதிரி இருந்தாவே இந்த செஸ்ட் பெயின் குறைஞ்சிரும், அசிடிட்டி குறைஞ்சிரும், நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க.